வெல்கம் டு அவர் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பாவாடை தாவணிக்கு ஒரு பிரின்சஸ் கட் பிளவுஸ் அண்ட் ஸ்டிச்சிங் எல்லாமே இந்த வீடியோல வந்து இன்க்ளூட் ஆக போகுது. ஸ்டார்ட் பண்ணலாமாடா? ஓகேக்கா. ஓகே. இந்த வீடியோல நம்ம எப்படி அந்த பிரின்சஸ் கட் பிளவுஸ தைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இதோடைய கட்டிங் வீடியோ, பேட்டர்ன் மேக்கிங் வீடியோ ப்ரீவியஸ் வீடியோஸ்ல வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இதுல வந்து நம்ம ஸ்டிச்சிங் பார்க்க போறோம். முதல்ல எடுத்த உடனே நான் ஸ்லீவ் வந்து ஜாயின் போட்டு தச்சு திருப்பிட்டு இருக்கேன். ஸ்லீவ்ல கீழே பார்டர் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க வந்து 1/2 இன்ச்ல தச்சுட்டு அதுக்கு டாப் ஸ்டிச் இந்த மாதிரி வந்து படிமான தையல் போட்டு திருப்பி சுத்திலுமே தையல் போட்டுட்டு எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்க தையல் போடும்போது ஸ்ப்ரெட் பண்ணி தையல் போடணும். இல்லைன்னா வந்து அங்கங்க சுருக்கம் வரும்போது அது ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. இந்த மாதிரி சுத்திலுமே வந்து ஸ்லீவ்ல தையல் போடுறேன். இது வந்து ஒரு பஃப் ஸ்லீவ், ஷோல்டர் கிட்ட ஒரு பஃப் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்லீவ். ஸோ நான் தச்சிட்ட பிறகு எக்ஸஸா இருக்க துணியை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து பிரின்சஸ் கட் பிளவுஸ்ல ஃப்ரண்ட் பீஸ்ல ஒரு பீஸ். இதுக்குமே வந்து நான் லைனிங் கொடுத்து அட்டாச் பண்ணிட்டு இருக்கேன். இது ரெண்டுமே வந்து சைட்ல வர பீஸ். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து லைனிங் வந்து கரெக்டா ரைட் லெஃப்ட் பார்த்து எடுத்து வச்சிடணும். இப்போ நீங்க தையல் போட்டுடணும். இதுக்கு பேக்குக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேன்வாஸ் கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்ல கேன்வாஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க கேன்வாஸை நல்லா நீட்டா அயன் பண்ணிட்டு சைட்ல வந்து 1/2 இன்ச் விட்டு ஃபுல்லா தைச்சிடணும். இந்த மாதிரி வந்து தையல் வந்து நீங்க ஓரத்துல போடும்போது உங்களுக்கு உள் பக்கம் பார்க்கும் போதும் கேன்வாஸ் ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நீட்டா இருக்கும். இந்த சைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்து திருப்பி பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ண போறோம். ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைட் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கேன்வாஸ் ஒட்டிலுமே வந்து நீங்க தையல் போடணும். கேன்வாஸ் மேல கண்டிப்பா போடக்கூடாது. இந்த மாதிரி கேன்வாஸ் ஒட்டி போட்டுட்டு ஒரு 1/4 இன்ச் வந்து ஸ்பேஸ் கொடுத்து எக்ஸஸா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். நாட்சஸ் வந்து போடுறது நல்லது, பிகாஸ் திருப்பறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்படி திருப்பிடலாம். திருப்பிட்டு திரும்ப தையல் வந்து நீங்க லைனிங் மேலேயே போடணும். மெயின் துணியில போட்டீங்கன்னா வந்து தையல் இருக்கிறது வந்து நல்லா இருக்காது. நீங்க அயனிங்ல வந்து அந்த பொட்டிக் ஃபினிஷிங் வந்து கொண்டு வர முடியும். தையல் எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணிட்டு மோஸ்ட்லி லைனிங்லேயே போட்டுடுங்க. இதுக்கு நாட் வந்து பாத்தீங்கன்னா பார்டர்ல இருந்து ஒரு சின்ன பீஸ் இந்த மாதிரி ட்ரையாங்குலர் பீஸ் எடுத்துட்டு அங்க இருந்து நாட் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ பார்டர் பீஸ்ல நான் எடுத்த அந்த கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணிட்டு இந்த மாதிரி லைனிங்ல நடுவுல வந்து நாட் கொடுத்து தச்சு திருப்பிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வந்து தச்சு திருப்பணும். கொஞ்சம் எட்ஜ்ல வந்து நல்லா தையல் போடலாம், இல்லை நாட் வந்து உருவிட்டு வந்துடும். அங்கங்க நாச் பண்ணிட்டு தச்சு திருப்பிடலாம். ஓகே, இப்போ 2 நான் இது பண்ணிட்டேன், கட் பண்ணி தச்சு எடுத்துட்டேன். இப்போ பேக்ல வந்து நெக்கு வந்து நம்ம நாட் வந்து எங்க வேணுமோ அங்க வந்து நீங்க வச்சு தையல் போடுற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து நாட் வந்து வைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச், ஷோல்டர்ல இருந்து 2.5 இன்ச் வந்து நீங்க நாட் வந்து வைக்கலாம். ரொம்பவும் மேலே போயிடுச்சுன்னா அப்படி இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்பவும் கீழே வந்தாலுமே நல்லா இருக்காது. ஸோ 2.5 இன்ச்சஸ்ங்கிறது ஒரு கரெக்டான ஒரு அளவா இருக்கும். நான் இந்த மாதிரி கேன்வாஸ்ல மார்க் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க நாட்டை நாங்க வச்சு இப்ப தைக்க போறேன். இந்த மாதிரி நாட்டை வந்து நடுவில் வச்சுட்டு நம்ம எப்பவும் போல கேன்வாஸ் எப்படி தைப்போமோ அப்படி வந்து தச்சு திருப்ப போறோம். கரெக்டா சென்டர் பார்த்துக்கோங்க. அந்த நெக் பீஸ், அந்த கேன்வாஸ் வந்து திரும்பாத மாதிரி பார்த்துக்கோங்க. இதுல வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதனால என்ன எப்படி இருக்கும்னா அவுட்புட் வந்து உங்களுக்கு பேக் நெக் வந்து கோணலா இருக்கிற மாதிரி சான்சஸ் இருக்கு. ஸோ பண்றதை வந்து பெல் பின்ஸ் கொத்தி நீங்க பண்ண பாருங்க. இப்ப ஃப்ரண்ட்டுக்குமே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் இல்லையா, இது வந்து ஒரு பார்டர் மாதிரி வந்து நான் டிசைன் பண்ண போறேன் ஃப்ரண்ட்ல.
ஸோ அதனால் கேன்வாஸ் ஃபினிஷ் பண்ண பிறகு இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எக்ஸஸ் பார்டர் பீஸ் எடுத்து இந்த மாதிரி பேட்ச் பண்ணுறோம். பேட்ச் பண்ணிவிட்டு சுற்றிலுமே தைச்சிட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதுதான் வந்து நெக் ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சைட் பீஸ் இருக்கு இல்லையா, லெஃப்ட் ரைட்டு ரெண்டுத்தையுமே வந்து அட்டாச் பண்ண போகிறோம். கீழே இருந்து அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கொஞ்சம் இழிவை கொடுக்காம கொஞ்சம் அது கரெக்டாக வந்து ஒடுங்கிடும். நீங்கள் மேலேருந்து வரதை விட பிரின்சஸ் கட்டுக்கு கீழே இருந்து பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு, பேக்குமே கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணணும். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி கேன்வாஸை விரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் வந்து ரொம்ப நீட்டாக வந்து கன்சீல் ஆகிடும். ஸோ இப்படி தான் இருக்கும் நம்ம பேக்கு. கொக்கிப்பட்டி ஐப்பட்டி கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறோம். ஸ்லீவ் வந்து பஃப் ஸ்லீவாக இருக்குது. நாட்சஸ் வந்து நான் எப்பவுமே ஃப்ரண்ட்டுக்கு இன்வெர்ட்ஸ் கொடுப்பேன் இல்லையா, அது கரெக்டாக ஃப்ரண்ட்டில் வருதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சென்டரில் வச்சுட்டு பின் பண்ணிவிட்டு சைடில் இருந்தே வாங்க நீங்கள். ஸோ நமக்கு அந்த ப்ளீட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் தான் வரப்போகுது. அதனால நீங்கள் சைடில் இருந்து வந்துட்டு அந்த சென்டர் நாச்சும் அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ண இடமும் மீட் ஆகுது இல்லையா, ஸோ அங்கே பின் பண்ணிவிட்டு அதுக்கு இந்த பக்கம் உள்ளதுக்கெல்லாம் நீங்கள் வந்து குட்டி குட்டியாக ஒரு ப்ளீட்ஸ் வச்சுட்டு அதே மாதிரி அந்த சைடில் இருக்கிறதுமே வந்து குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வச்சு நீங்கள் அழகாக வந்து ஒரு பஃப் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ ரொம்பவே அழகான பஃப் இது. இந்த மாதிரி அழகாக நீட்டாக வந்து உங்களுக்கு ஒரு பஃப் கிடைக்கும். அவ்வளோதாங்க. இது நீங்கள் சைடில் இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம்.